வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்தியா வென்றது ஊமையாகு பெயர்னு தந்திருக்காங்க, அது ராங்கு. இடவாகு பெயர்னு வந்திருக்கணும். 5 கிலோ எடுத்தல் அளவை ஆகு பெயர் கரெக்டு. 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகு பெயர் கரெக்டு. 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகு பெயர். ஆகு பெயர் 16 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, தொழிற்பெயரை கண்டறிக. வா வருதல் அல் சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது தொழிற்பெயர். வந்து ஈ சவுண்ட்லேயே ஊ சவுண்ட்லேயே முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வினையச்சம். வந்த ஆ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது பெயரச்சம். நெக்ஸ்ட்டு, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. ஃபஸ்ட்டு காசுன்னு இருக்கா, கா பெரிக்காவை எப்படி பிரித்து எழுதலாம்? இக்கு குட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாமா? பெரிய ஆ. நெக்ஸ்ட்டு, கூ வந்து இக்கு கூட்டல் ஊன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம், இக்கு கூட்டல் ஊ. கை வந்து எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஐன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேங்களா? கே எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஏன்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்களா? ஏ, பெரிய ஏ. அடுத்தது கே வந்து எப்படி பிரிக்கலாம்? கீ வந்து இக்கு கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேங்களா? கா பெரிய கா அப்படின்னாக்கா இக்கு கூட்டல் ஆ, கூங்குது வந்து இக்கு கூட்டல் ஊ. கைப்பிடி கை வந்து இக்கு கூட்டல் ஐ, கிளியில் வந்து கீன்ற எழுத்து வந்து இக்கு கூட்டல் ஈ, கேணியில் வந்து இக்கு கூட்டல் ஏன்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்களா? இப்போ உயிரெழுத்துக்களில் ஃபஸ்ட் எழுத்து எது வரும்? ஆன்ற எழுத்து தானே வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து காசுங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு ஆக்கு அடுத்தது ஈன்ற எழுத்து வந்து வரும். அப்போ கிளி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளி. ஆ ஈக்கு அடுத்தது என்ன வரும்? ஊன்ற எழுத்து வருங்களா? இப்போ ஊ அப்படின்னாக்கா கூரை. அடுத்தது என்ன வரும்? ஏ தான் வரும், இக்கு கூட்டல் ஏ. ஏன்னாக்கா கேணி. அடுத்தது தான் ஐன்ற எழுத்து வரும். ஆ இவ்வளோ வந்து அது எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்து அகர வரிசைப்படுத்துங்க. அப்படி பார்க்கும்போது காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. நெக்ஸ்ட்டு, இனிய நண்பா இலக்கண குறிப்பு தருக. நண்பாங்கிறது வந்து ஒரு பெயரச்சம், இனிய அப்படிங்கிறது வந்து குறிப்பு பெயரச்சம். தெரிநிலை அப்படின்னாக்க ஒரு காலத்தை காட்டுச்சு அப்படின்னாக்கா அது தெரிநிலை பெயரச்சம். ஒரு பண்பை வந்து காட்டுச்சு அப்படின்னாக்கா அது குறிப்பு பெயரச்சம். ஸோ இனிய நண்பா என்பது குறிப்பு பெயரச்சம். நெக்ஸ்ட்டு, எதிர் ஊன்றல், காஞ்சி, எயில் காத்தல், நொச்சி. இதில் நொச்சி என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மயில் காத்தல். இது உங்களுக்கான கேள்வி. வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.